இலங்கையில் உள்நாட்டுப் போர் நடந்த காலம் அது. அங்கு வாழ்ந்த பல தமிழ் மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எல்லாவற்றையும் விட்டு கடல் வழியாக தமிழகத்துக்கு தப்பி வந்தனர். அவர்கள் மிகவும் சோகமான நிலையில் இருந்தனர். பசி, பயம், எதிர்காலம் என்ன ஆகும் என்ற தெரியாத நிலை. அவர்கள் தமிழக கரையை அடைந்தபோது அவர்களுக்கு உடனடியாக உணவு, உடை, தங்குமிடம் போன்ற அடிப்படை வசதிகள் தேவைப்பட்டது. அரசு இயந்திரம் உதவத் தயாராக இருந்தாலும் நடைமுறைகள் மற்றும் ஏற்பாடுகள் செய்ய சிறிது நேரம் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த மக்களின் துயரத்தை அறிந்த எம்ஜிஆர் உடனடியாக ஒரு மனிதாபிமான முடிவை எடுத்தார். அரசு நடவடிக்கைகள் முடிவடைய காத்திருக்காமல் தனது சொந்த பணத்திலிருந்து பல லட்சம் ரூபாயை உடனடியாக வழங்கினார். அந்த பணத்தின் மூலம் அகதிகளுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் தேவையான உதவிகள் வழங்கப்பட்டன. அவர் அப்போது கூறிய முக்கியமான வார்த்தை, அரசு நடைமுறைகள் முடிய நேரமாகும், ஆனால் மக்களின் பசி காக்காது. இந்த வார்த்தைகள் அவர் ஒரு முதலமைச்சராக மட்டுமல்ல, ஒரு மனிதாபிமானம் கொண்ட தலைவராக இருந்தார் என்பதை காட்டுகிறது. அவருக்கு எல்லைகள் முக்கியமில்லை, மனித உயிர்தான் முக்கியம். துன்பத்தில் இருந்த மக்களுக்கு உடனடியாக உதவ வேண்டும் என்பதே அவரது எண்ணம். இந்த சம்பவம் எம்ஜிஆர் அவர்களின் கருணையும் மனிதநேயமும் எல்லைகளை தாண்டியது என்பதை நிரூபிக்கிறது. அதனால்தான் மக்கள் அவரை ஒரு தலைவராக மட்டுமல்ல, ஒரு வள்ளலாகவும் மனிதாபிமானத்தின் சின்னமாகவும் நினைக்கிறார்கள். உண்மையான தலைவர் என்பவர் எல்லைகளை பார்க்க மாட்டார், மனிதர்களின் துயரத்தை காண்பார். மனிதாபிமானம்தான் ஒரு மனிதனை உலகம் முழுவதும் உயர்த்துகிறது.